Hello my dear netizens, good morning to you all. Big Boss Season 9 ஸ்டார்ட் ஆகி 5 வாரம் ஆச்சு. இதில் இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸில் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு. அது பிரவீன் ராஜ் அண்ட் துஷார். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாகவே இந்த வாரம் எவிக்ஷன் ரம்யா ஜோ அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது ஃபேக். பிரவீன் ராஜ் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறதுக்காக எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு அண்ட் கடைசியாக எவ்வளோ மணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? பிக் பாஸ் சீசன்லேயே ரொம்பவும் ஒஸ்டான சீசன்னா அது பிக் பாஸ் 9 தான். இதை நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 4th வீக் வராங்களே, ஸோ அவங்களாச்சும் இதில் ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க, அவங்களாவது மெச்சூரிட்டியாக நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போறேன் இப்பெல்லாம் சொல்லிட்டு உள்ள போனாங்க. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இதில் ஒரு பிராங்க் அப்படிங்கிற பேரில் நம்ம எல்லாரையும் ஏமாத்தவும் செஞ்சாங்க. அதை நம்ம விஜய் சேதுபதி சார் செம்மையா கலாச்சி விட்டுட்டாரு. நீங்க பிராங்க்னு பிளான் பண்ணது அது இத்தனை பேரை பாதிச்சிருக்கு, பயமுறுத்திருக்கு. ஒரு பிராங்க பிளான் பண்றவங்க கத்துறதும் சண்டை போடுறதும் அடிச்சுக்கிறதா பிராங்க்னு எப்படி முடிவு எடுத்தீங்க? சரி, இந்த முறையாவது பிக் பாஸ் சீசன் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு அது கஷ்டம்டா அப்படின்னு இதை பார்க்கறதையே நிப்பாட்டிட்டேன். ராஜோடைய சேலரி டீடைல்ஸை பார்த்துருவோமா? பிரவீன் ராஜ் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சேலரியா வாங்கியிருக்காரு. அவர் மொத்தமா 35 நாள் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருந்திருக்காரு. ஸோ இந்த 20,000 × 35 மல்டிப்ளை பண்ணா 7 லட்ச ரூபாய் வருது. இந்த 7 லட்ச ரூபாயில 30% டாக்ஸ் போக 2,10,000 ரூபாய் அவர் கையை விட்டு போயிடும். ஸோ 7 லட்சத்துல இவர் கையில இருந்து 2,10,000 ரூபாய் போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு மொத்தமா வீட்டுக்கு எடுத்துட்டு போற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 4,90,000 ரூபாய் இவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாரு. ஓகே நெட்டிசன், இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் பிரவீன் ராஜோடைய இந்த எவிக்ஷன் உங்களுக்கு அன்ஃபேர் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்களை இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோல பாக்குறேன். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய் நெட்டிசன்ஸ்.